மக்களே, இன்று நாம் திருக்குறள் 469ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள தெரிந்து செயல் வகை அதிகாரத்தின் 9 குறள். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நல்லவர் ஒவ்வொருவரும் தங்கள் தவறுகளை உணர்ந்து மேம்பட முயல வேண்டும். அதற்காக அவர்கள் பிடித்த பண்பை கொண்டு கீழே செய்யாமல் நேர்மையாக செயல்பட வேண்டும். மனிதர் தன் தவறு தெரியாமல் இருந்தால் அவன் ஒழுக்கம் குலையும். ஆகையால் ஒவ்வொரு செயலிலும் சிந்தனை கொண்டு உணர்ந்து செய்ய வேண்டும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய காலத்தில் தலைவர்களும் பொதுமக்களும் பல்வேறு முடிவுகளை எடுக்கிறார்கள். அந்த முடிவுகளில் தவறுகள் வரும்போது பொறுப்பை ஏற்று திருத்தம் செய்யாமல் இருந்தால் சமூகத்தில் நம்பிக்கை மாறும். அதனால் இந்த குறள் நம்மை தவறை மறுத்து சுயநிரூபணம் செய்ய வலியுறுத்துகிறது. உதாரணமாக, ஒரு பள்ளி தலைவன் ஒழுங்குகள் மீறப்பட்டதை கவனித்து உடனே சரி செய்யாமல் கூற்றை மட்டும் விட்டால் மாணவர்கள் ஒழுக்கம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். மற்றொரு உதாரணம், ஒரு நிறுவன மேலாளர் திட்ட பட்ஜெட்டை தவறாக எழுதி அது மிஞ்சி போயிற்று, ஆனால் காரணத்தை மானம் போடின் ஊழியர்கள் நம்பிக்கை இழக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் தவறுகளை ஏற்கும் மனப்பான்மை கொண்டிருப்போம். ஒவ்வொரு முடிவிலும் சிந்தித்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய முயலுவோம். அதன் மூலம் நம்பிக்கையும் நல்ல சமூக சூழலும் உருவாகும். அதனால் நல்ல பண்பை கடைபிடித்து தன்னிலையை மேம்படுத்துவதுதான் வாழ்வியல் உயர்வு. இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.